சிறுகதைக்கு ஆன்சி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ருதியோட அப்பா நேரா அண்ணாமலை கிட்ட போயிட்டு, யோ அண்ணாமலை, இதுதான் நீ வளர்த்த லட்சணமா? என் பொண்ணு எங்க இருக்கான்றது இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னுடைய பையன் என் பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணிட்டா, அதனால தான் என் பொண்ணு இங்கே வரல. அவ பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டீங்களே நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு ஸ்ருதியோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்கே ரோகிணி வந்து, இங்கே பாருங்க அங்கிள், எதுக்காக சும்மா தேவையில்லாமல் அங்கிள் மேலே பழிய போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ருதி வந்து டப்பிங் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ரவி சொல்றாரு. இல்ல அப்படியெல்லாம் நாங்க எந்த கொடுமையும் பண்ணல, எதுக்காக இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பார், உன்னை பத்தி நான் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ எப்படி போனாலும் அதை பத்தி கவலைப்பட உன் அப்பாவும் இருந்தது கிடையாது. எதுக்காக என் பொண்ணு இப்ப வந்தே ஆகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற, நான் போலீஸை கூப்பிடுவேன் நல்லா சொல்லி அண்ணாமலை கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி வந்து, அங்கிள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுங்க, ஸ்ருதி டப்பிங் தான் போயிருக்கா, நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நல்லா சொல்றாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணி எதுவும் ஆக போறது கிடையாது. என் பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வரலன்னா நடக்கிறது வேற, நான் என்ன பண்ணுன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க ஸ்ருதியோட அப்பா. அதுக்குள்ளவே முத்து ஸ்ருதியை கூட்டிட்டு வருவாங்களா, இல்ல அண்ணாமலை கிட்ட மறுபடியும் ஸ்ருதியோட அப்பா பிரச்சனை பண்ண போறாங்களா, இதை எப்படி ரவி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.